வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு காலையில 2 சின்ன பசங்க சார், அவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. முந்தா நேத்து கூட பார்த்திபன் அவங்களோட ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாரு. அவங்கள இன்னைக்கு கூப்பிட்டு சந்திச்சிருக்கிறாரு. ஏன் 2 சின்ன பசங்க ஒரு ரீல்ஸ் போடுற பசங்களை ஏன் கூப்பிட்டு சந்திக்கணும்? இவ்வளவு சீரியஸா அரசியல் சூழல் போய்கிட்டு இருக்குது. ஆனா அவர் எப்படி இதுக்கான டயத்தை எடுத்துக்கிறாரு? இந்த சந்திப்பு முதல்ல எப்படி பாக்குறீங்க சார்? அந்த பையங்க ரொம்ப ரொம்ப சரியான சாய்ஸ். அவங்க இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்கல்ல, ரீல் போடுறாங்க, பாக்குறது அரசு பள்ளியில படிக்கிறாங்க, படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி ரீல் போடுறாங்க. அங்கிருந்து தான் அந்த சந்திப்புக்கான தொடக்கமே வருது. படிப்பு ரொம்ப முக்கியம், படிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க ரீல்ஸ்ல பேசினதுதான் முதலமைச்சரை அவங்கள சந்திக்கணும்னு தூண்டுது. நாம தான் இங்க உட்கார்ந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த பசங்களும் அதே மாதிரி சொல்றாங்களே, அவங்கள கூப்பிட்டு என்னன்னு கேட்டுருவோம்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவர் பேசுறாரு. அந்த உரையாடலும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஜீவா நான் கலெக்டர் ஆகணும்னு சொல்றாரு, தேவா நான் போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு சொல்றாரு. படிப்பு தான் முக்கியங்கிறத 2 பேரும் வலியுறுத்துறாங்க. அவங்களுக்கு தலைமைச் செயலகம், முதலமைச்சர் ஆபீஸ், பேசிட்டு இருக்கிறது முதலமைச்சர், எந்த உணர்வும் அவங்களுக்கு இல்ல. பசங்கன்னா பசங்க நடுக்கமே இல்லாம ரீல்ஸ் எடுக்கிறாங்க சார். ஒரு குரல் நடுக்கம் இல்லாம பேசுறாங்க சார். சார் உங்களோட ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு முதலமைச்சர் அதுக்கு சாட்சிக்கு கூப்பிடுறாங்க. ரொம்ப காலையில வேற செய்திகளை பார்த்துட்டு இருக்கிற போது இந்த ரீல் ஒரு மன நிறைவை கொடுத்தது. இந்த பிளசன்ட் வைப் ஏன் முக்கியம் சார்? அந்த பிளசன்ட் வைப் ஏன் முக்கியம்னா, யாரு முதலமைச்சரை பற்றி பேசினாலும் சம்பந்தமே இல்லாம நெகட்டிவிட்டியோட பேசுறாங்க. அவங்க மனசுல இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் அவங்க பேசுற பேச்சுல கொட்டுறாங்க. அது உண்மைக்கு பக்கத்துல இருந்தாலாவது அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். உண்மைக்கு பக்கத்திலேயே இல்ல. அவங்க எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல உண்மைக்கு பக்கத்திலேயே இல்ல. அதனால ஒரு யாரு பேசினாலும் ஒரு நெகட்டிவ் அக்செப்டன்ஸ் மனநிலையில நம்ம அதை பாக்குறோம். இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தது ஒரு புதிய செய்தியாக மன நிறைவாக இருந்தது. அதை பார்க்கும்போது அதாவது இந்த பையங்களை யாரு கவனிப்பா? இவங்க கிட்ட யார் பேசுவாங்க? நீங்க நானும் பார்த்தா கூட நல்லா இருக்கு அப்படின்னு அந்த ரீல்ஸ பார்த்துட்டு நகர்ந்து அவங்கள போய் பார்க்கணும், கடலூருக்கு போனா அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றியது இல்ல. நமக்கு வேண்டியவங்க கடலூர்ல இருக்காங்க, இந்த பையங்க அந்த ஏரியால கொஞ்சம் கலக்குறாங்க, அவங்கள பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிருங்க அப்படின்னு நமக்கு சொல்லணும்னு கூட தோன்றியது இல்லை. ஆனா முதலமைச்சருக்கு அது தோணுது. அந்த பசங்க கூப்பிட்டு பாக்குறாரு, பேசுறாரு. அந்த கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, நம்ம கிட்ட இல்லாத சில நல்ல பண்புகளை முதலமைச்சர் வெளிப்படுத்துகிறார்ங்கிற உணர்வு நம்மளை தாக்கும் போது, அவர் செய்யறது மேல அவருக்கு இவ்வளவு வேலைக்கு நடுவில் அவர் இதெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிற உணர்வு நமக்கு வருது. அது மனம் நிறைந்து, குரல் நெகிழ்ந்து, வேற விதமான ஒரு உணர்ச்சி வருது அதுல. அதை பார்க்கும்போது இல்ல, ஒரு பக்கம் 2K கிட்ஸ் அல்லது ஜென்சி அல்லது இப்ப ஜென்சி எல்லாம் தாண்டி ஜென் ஆல்பான்றாங்க சார். அது என்னன்னு எனக்கு தெரியல சார். அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அதாவது 96க்கு பிறகு பிறந்தவங்க ஜென்சி, அதுக்கப்புறம் 2000க்கு பிறகு பிறந்தவங்க ஜென் ஆல்பா. அதுலயே அவங்க அவ்வளவு வித்தியாசங்கள் சொல்றாங்க, நிறைய பார்க்க முடியுது. இப்ப இந்த தலைமுறை ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, அவங்க ரொம்ப இன்டாக்சிகேட்டிங்காகவும் பிஹேவ் பண்றாங்க மற்றவங்கள்ட்ட. அவங்க விஜய் ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறாங்க, கரூர் ஸ்டாம்பீடு ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறாங்க, அல்லது சிவில் டிஸ்பியூட்டா இருந்தாலும் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸை அபியூஸ் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, அல்லது பலதார மனமுறையை ஆதரிச்சு பேசுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சின்ன சின்ன பசங்க இதுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ஆட்சி தொடக்கத்திலே அப்துல் கலாம்னு ஒரு பையன் இதே போல பேசி முதலமைச்சர் அந்த பையனுக்கு வீடே ஒதுக்கி கொடுத்திருந்தாரு. அப்போ ஒரு கண்டினியூட்டி, ஒரு கன்சிஸ்டன்சி இந்த பக்கம் பார்க்க முடியுது. ஜி தமிழ்ல ஒரு பையன் பேசின பையன் அது. ஆமாங்க சார். அப்ப இந்த மாதிரி இப்ப இந்த பக்கமும் பசங்க தான் இருக்காங்க, இந்த பக்கமும் பசங்க தான் இருக்காங்க, 2 பக்கமும்
இளைஞர்கள்னு கூட சொல்ல முடியாது, சிறுவர் சிறுமிகள் 2 பக்கமும் இருக்கிறாங்க. இதுல எது தமிழ்நாடு, இதுல எத நம்ம மக்களுடைய குரல்னு புரிஞ்சுக்கிறது சார்? தலைமுறைகளுக்கு இவங்க புதிய புதிய பெயர்கள் வைக்கிறாங்க, ஒரு பக்கம் அது இருக்கட்டும். பட் 80களுக்கு பிறகே வந்து 80களுடைய இறுதி 88 89 அந்த ரேஞ்சில் மிகைல் கோர்பச்சேவ் சோவியத் யூனியனுடைய அதிபராக வந்ததுல இருந்து அவர் அந்த பிரஸ்ட்ராய்கா, கிளாஸ்நாஸ்ட் அப்படின்னு 2 விஷயங்களை, வெளிப்படைத்தன்மை, அந்த மாதிரி சில தியரிகளை சொல்லி ஒரு கதவுகளை திறந்து விட்டாரு. அது முதல்ல. அதுக்கப்புறம் இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது 89ல நடந்தது. இங்க 91ல ராஜீவ் அசாசினேஷன். அதை ஒட்டி இங்க வந்து தாராளமய பொருளாதார கொள்கைகள், பொருளாதார சீர்திருத்தங்கள்னு வந்தது. அது நீங்க சொல்ற அந்த ஜெனரேஷனுக்கு பொருந்தக்கூடிய வகையில அது அப்ப பிறந்தவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் வேற மாதிரி செய்திகளையே அவங்க கேள்விப்படல. இங்கு ஆளுமை செலுத்தக்கூடிய மதிப்பீடுகளாக, விளிம்பியங்களாக இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் எதை வலியுறுத்துகின்றனவோ அதுதான் முதன்மையானதாக இந்த குழந்தைகளுக்கு ஊட்டப்படுகிறது, தாய்ப்பாலோட சேர்த்து ஊட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தாப்புல 2001 செப்டம்பர் 11ல ட்வின் டவர், இரட்டை கோபுரம் நியூயார்க்ல தகர்க்கப்படுகிறது. அது தகர்க்கப்பட்டதற்கு பிறகு உலக அளவுல இனப்பிரச்சனை, இன விடுதலைக்கான போராட்டம், அதிகாரத்தை எதிர்த்த கிளர்ச்சிகள், இது எல்லாமே ஒரு மறுவரையறை செய்யப்படுகின்றன. எல்லாவற்றையும் பெரும்பாலான இயல்பான ஒரு சுதந்திரமான ஒரு போராட்டத்தை கூட பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்து உலகம் முழுக்க நிலை பெற்று நிற்குது. அந்த பொருளாதார விஷயங்கள்ல ஏற்பட்ட மாற்றங்களும், இந்த மாதிரி உரிமை சார்ந்த விஷயங்கள்ல ட்வின் டவர் அட்டாக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்களும் உலக அளவுல மேலோங்கி இருக்கக்கூடிய கருத்துக்களாக எல்லாமே மாறி போச்சு. தலைகீழ புரண்டு போயிடுச்சு, தலைகீழ மாற்றம் வந்துருச்சு. அதுல வளர்ந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இங்க அந்த பீரியட்ல நடந்த இன்னொரு மேஜர் டெவலப்மெண்ட், இந்திரகுமார் நல்லா படிக்கணும், இந்திரகுமார் நல்ல வேலைக்கு போகணும், நல்ல பெண்ணை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும், செட்டில் ஆகணும், உன் குழந்தை பிறக்கணும், உன் குழந்தையை படிக்க வைக்கணும். அந்த செயின் தான். அதை தவிர ஒரு மனிதனுக்கு வேற எந்த இலக்கும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. பக்கத்துல இடியே விழுந்தாலும் திரும்பி பார்க்க கூடாது, அங்க என்ன சேதம் இருந்தாலும் திரும்பி பார்க்க கூடாது. அப்படி நீ திரும்பி பார்த்தேன்னா உன்னை பின்னுக்கு தள்ளிட்டு 4 பேர் முன்னால போயிடுவான். அதனால நீ முன்னேற வேண்டும் அப்படிங்கறத தவிர வேற கோட்பாடே இல்லாத ஒரு சீசனாக அது வளர்ந்துருச்சு. அப்படி வளர்ந்த சீசனுக்கு அடுத்த குழந்தைகள் பிறக்குது இல்ல, அவங்க தானே இப்ப இந்த நிலைமையில இருக்காங்க. இந்த ஜென் ஜியாகவும் ஜென் ஆல்பாவாகவும் வர்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் மோசமா போறாங்க. இவங்களுக்கு கிடைப்பது எல்லாமே வந்து வெறும் நுகர்வு, காட்சி நுகர்வாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கிடைக்குது. அதனால திரைப்படங்களும் ரீல்ஸும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக மாறுது. அதுல உண்மை எது பொய் எது என்று பகுத்தாய்வு செய்வதற்கான சிந்தனை முறைமையே குறைந்து போகுது. இது ஒரு செக்ஷன் தான். இதே சமயத்துல, இதே பீரியட்ல, இவர்களோடவே சேர்ந்து வளர்ற இந்த தலைமுறையிலேயே இன்னொரு செக்மெண்ட் இருக்கு. அந்த செக்மெண்ட் வந்து தானும் வளரணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் வளரணும், அநீதி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கான போராட்டங்களோடு வளரக்கூடியவர்கள். சொந்த வாழ்க்கை போராட்டங்களாக இருந்தாலும் சரி, சமூகத்துல அவர்களுடைய நிலையை நிலைநிறுத்தி கொள்ற போராட்டமாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த போராட்டத்தோட வரக்கூடியவங்களும் இருக்காங்க, இவங்களும் வர்றாங்க. இந்த இரண்டும் சேர்ந்ததுதான். ஆனா மீடியாவுக்கு அந்த போராட்டத்தை சொல்வதற்கான பக்குவமும் நேரமும் இல்லை. அதனால இந்த தலைமுறை, இந்த ஜென்சின்னு இந்த தலைமுறையை பற்றி சொல்லக்கூடிய நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய தகவல்கள் மட்டுமே இவங்களை பற்றி சொல்லப்படுகிறது. மனமாற்றம் வந்து, வாழ்க்கை வந்து மனிதர்களை மாற்றும். அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா 2000 குஜராத்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடக்கும் போது கையில ஆயுதத்தோடு அப்படி தாக்குற மாதிரி ஒரு போஸ் வந்து இருக்கு. ஒரு இளைஞனுடைய படம் வந்து அப்படி கண்ணு முன்னாடி நிற்கும். அந்த சமயத்துல காட்சி ஊடகத்துல வந்தது, நாளிதழ்ல போட்டோவாக வந்தது. இன்னொரு சமயம் ஒரு இஸ்லாமிய தோழர் வந்து இப்படி உயிர் பிச்சை கேட்டு, ஆயுதம் தாங்கிய கும்பல் முன்னாடி உயிர் பிச்சை கேட்டு
அப்படி கெஞ்சி அழுகின்ற கண்ணுல கண்ணீர் வடிகிற நிலைமையில ஒரு பிக்சர் கிடைக்கும். அந்த 2 இமேஜும் ரொம்ப கடுமையான இமேஜ். அந்த ஆயுதத்தோடு இருந்த தோழர் வந்து அதுக்கப்புறம் பின்னொரு நாள்ல அவரை அறிமுகப்படுத்தினாங்க எங்க கொச்சின்ல டைஃபி மேடையில. ஓகே. குஜராத்ல அந்த கலவரத்தின் போது நான் ஆற்றிய பணியை பற்றி அவர் ரொம்ப வெட்கி தலை குனிந்து மன்னிப்பு கேட்ட விதமாக பேசினாரு. அப்போ வேலை செய்ய வேண்டியது அவர் பேரு. எனக்கு அந்த இமேஜஸ் தான் கண்ணு முன்னாடி வருது, மறக்கவே முடியாது இந்தியாவால. அது போல இன்றைக்கு வெவ்வேறு பெயர்களால அழைக்கப்படக்கூடியவர்கள் அந்த இளைஞரை போல மாறுவார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்குது. தானும் வளர்ந்து தன் சமூகமும் வளர வேண்டும், தன்னை சுற்றி இருக்கிறவர்களும் வளர வேண்டும், ஒரு அமைதியான சூழல் நம்மை சுற்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு கொண்டவர்களோடு இந்த இளைஞர்களும் சேர்வார்கள். சேர்வதற்கு தேவையான கல்வின்னா அவங்க படிச்சிருப்பாங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருப்பாங்க, எம்பிஏவா இருக்கலாம். ஆனா அந்த கல்வியை தாண்டி சமூக கல்வியையும் அவர்களுக்கு புகட்டி இந்த அணியோடு அவங்க சேர்ந்து வரணும். அதற்கான காலத்தை நோக்கி நகர்றதுக்கு ஸ்டாலின் 2.0 அவசியமாகிறது. ஓகே, நீங்க நிறைய விஷயங்களை ஓபன் பண்ணி விட்டீங்க சார். நிறைவா ஒரே ஒரு கேள்வி. நிறைய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் சார். இப்ப ஆஃப்டர் லிபரலைசேஷன் வந்து ஆஃப்டர் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இது எல்லாத்திற்கும் பிறகு வந்த நிறைய படங்கள் வந்து எதிர்கால சமுதாயம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப ரொபோட்டிக்கா இருக்கும், அங்க எந்த விழுமியங்களும் இருக்காது, அங்க எந்த மாண்புகளும் இருக்காது, மனித உணர்வுகளுக்கு இடம் இருக்காது, உணவு கூட வாயால் அருந்தாமல் அவர்கள் வந்து வயிற்றுக்குள்ளேயே நேரடியாக செலுத்தி கொள்வார்கள், அல்லது வந்து ருசிக்காமல் அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கொண்டு அந்த உடல் இயங்கி கொண்டே இருக்கும், அது வெறும் உடலாக இயங்குமே தவிர உணர்வாக இயங்காது அப்படின்ற மாதிரி நிறைய திரைப்படங்கள்லாம் வந்து காமிக்ஸா திரைப்படங்களா அனிமேஷனா நிறைய பார்த்துருக்குறோம். ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது மனித இனம் தனக்கான விழுமியங்கள் மாண்புகள் உணர்வுகள் அப்படின்ற வரையறைக்கெல்லாம் வந்ததற்கு பிறகு அவ்வப்போது அது கொஞ்சம் சரிவை சந்தித்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த மாண்புகள் அந்த விழுமியங்கள் அந்த உணர்வுகள் அப்படின்றது மீண்டும் தலைத்து கொண்டே இருக்கிறது. செர்னோபில் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் சார். அதுல வந்து செர்னோபில்ல சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 30 கிலோமீட்டரோ அல்லது 200 கிலோமீட்டர்ஸோ ஒரு பெரிமீட்டரை வந்து லாக் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியால இருந்த அனிமல்ஸ், அந்த ஏரியால இருந்த பிளான்ட்ஸ் ட்ரீஸ் எல்லாத்துலயுமே ரேடியோ ஆக்டிவ் பாதிப்பு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஆய்வுக்கு போறாங்க. உடனடியாக ரேடியோ ஆக்சன் பாதிச்ச உடனே அந்த மரங்கள் வந்து சிவப்பாக மாறி இருந்தது. இப்போது மீண்டும் பச்சையாக தன்னுடைய பழைய குணங்களை மீட்டு கொண்டு அந்த மரங்கள் இப்போது செழித்து வளர்ந்து அடர்ந்து நிற்கிறது அப்படின்னு பார்த்தேன் சார். தெரியல, நீங்க நிறைய விஷயங்களை கிளறி விட்டீங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சுருக்கமாக சொல்றதாக இருந்தா போருக்கு பிறகு 2ஆம் உலக போருக்கு பிறகு ஹிரோஷிமா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த அழிவின் அடையாளமாக ஒரு பகுதியை வச்சுட்டு மீதி வந்து மற்ற எல்லா ஜப்பானிய நகரங்களையும் போல அது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. மிகப்பெரிய தாக்குதலில் இருந்து அந்த சமூகம், அந்த ஊர் மக்கள், அந்த பகுதி மக்கள் வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து வெளியில வந்திருக்கிறாங்க, எல்லாரையும் போல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இங்க நமக்கு வேல்யூஸா பார்த்தா 19ஆம் நூற்றாண்டுல இருந்து நாம அந்த ஆண்டான் அடிமை சமூகம் போய் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அதுக்கப்புறம் அதை ஒட்டி மதச்சார்பின்மை அப்படின்னு பல்வேறு விழுமியங்களை 19ஆம் நூற்றாண்டும் 20ஆம் நூற்றாண்டும் உலகத்துக்கு கொடையளித்தன. அது எல்லாமே 21ஆம் நூற்றாண்டுல உலகின் எல்லா பகுதிகளிலையும் பறிப்பதற்கான முயற்சிகள் கொடூரமான முறையில நடக்குது. ஆனா அதை பறிகொடுக்காமல் அந்த 18ஆம் நூற்றாண்டும் 20ஆம் நூற்றாண்டும் புதிதாக உலகிற்கு கற்பித்த விழுமியங்கள் எல்லாவற்றையும் மேலும் செழுமைப்படுத்துவதற்கான பாதையில உலகம் மீண்டும் போகணும். அதுக்கு இப்போ ஆபத்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம செய்ய வேண்டியது கிடைச்ச வரைக்கும் உண்டானத பாதுகாப்பது. அந்த பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் எல்லாம் களைந்ததற்கு பிறகு அதை மேலும் செழுமைப்படுத்துவதற்கான வழிகளுக்குள்ள போறது. அது வந்து குளோபலாக சொல்றத நீங்க இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளன்னு பொருத்தி பார்த்தா, தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சமூகம் பெற்ற உரிமைகளை, பெற்ற வளர்ச்சியை
தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டமாக 2026 பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த 2026 அதனாலதான் மு.க.ஸ்டாலின் முக்கியத்துவம் பெறுகிறார். அதனாலதான் அவருடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும். அப்பம் பங்கு வைக்கக்கூடிய கதையாக யாரும் வந்துவிடக்கூடாது, யாருக்கும் எதுவும் கிடைக்காம பிச்சு பிச்சு போட்டு போற ஒரு சூழல் வந்துடக்கூடாது. இப்படியே தமிழ்நாட்டை ஒருங்கிணைந்த பாதையில அதற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களிடமிருந்து வரும் ஆபத்துகளை தடுக்கும் விதமாக தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தலைமை தேவை. நிர்வாகிகள் தேவையில்லை. நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த இந்த இலக்குகளை அச்சீவ் பண்றதுக்கான தலைமை தேவை. அந்த தலைவராக ஸ்டாலின் இருக்கிறாரு. அதனால ஸ்டாலினுடைய ஆட்சி மீண்டும் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த தேர்தல் மற்ற தேர்தல்களை போல அல்ல, முக்கியமானது ஒரு தேர்தல்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில தான் அந்த தேர்தலை நான் பார்க்கிறேன். அதனாலதான் அந்த தவேகாவுடைய அந்த ஜென்சி கோளாறுகள் எல்லாவற்றையும் தாண்டி, கம்யூனல் டிசைன்ஸ் தாண்டி, இது எல்லாமே தெரியாம சுயநலமும் தன் பதவியும் முக்கியம் என்று இருக்கக்கூடியவர்களை தாண்டி திமுக அணி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த உரையாடலில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.